நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாரும் வந்து கேம்பெயின்ல ஜாயின் ஆயிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நூர் அஹ்மத் வந்திருக்காரு. ஸோ நூர் அஹ்மத் இந்த ஆப்ஷன்ல 10,00,00,000 குடுத்து எடுத்திருக்கோம். ஸோ இவரோட பவுலிங் ஸ்பெல் வந்து சேப்பாக்ல வந்து வேற மாரி இருக்க போது. ஸோ இவரோட வருகைக்கு பயங்கரமா வெயிட்டிங்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இவரோட ஸ்பெல் வேற மாரி இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ரஷீத் கான் லெஃப்ட் ஆர்ம்ல போட்டா எப்படி இருக்கும்? ஸோ அது இல்லாம பயங்கரமா ட்ரபிள் பண்ணுவாரு பேட்டர்ஸ. ஸோ இது இல்லாம என்ன ஹைலைட்னா ஒரு யங்ஸ்டர் வேற. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு தாராளமா இவர் விளையாடலாம். ஸோ இவர் வந்து டீம் மேனேஜ்மெண்ட்ல வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு தரமான ஆப்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு பவுலிங்லேயுமே ஒரு பயங்கரமா ஸ்பெல் போடக்கூடிய பவுலர் தான் இவரு. ஸோ சேப்பாக்னு வந்தா நியூரமத்தை ட்ராப் பண்ணாம எடுத்துட்டு போவாங்க. ஸோ இவர் மட்டும் வந்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்ல. ஸோ ரச்சின் மற்றும் டெவான் கான்வேயும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 ஓப்பனர்ஸும் இருக்காங்க. ஸோ இதில யார் ஆட வைக்க போறாங்கன்னு ஒரு டிஃபிகல்ட்டியா தான் இருக்க போது. ஒரு வேளை இப்போ வந்து விக்கெட் கீப்பர் தேவைப்படுதுன்னா, அந்த இடத்துல டெவான் கான்வே ஆட வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா மேக்ஸிமம் ரச்சினுக்கே போக அதிக வாய்ப்புகள் இருக்கும் கைஸ். ரீசன் என்ன ரச்சின் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டெவான் கான்வே கம்பேர் பண்ணும்போது. ஆனா டெவான் கான்வேக்கு பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியன் கண்டிஷன் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ரச்சின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆனா ரச்சினை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல டெவான் கான்வே பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. ஆனால் கீப்பர் இப்போ வந்து டோனி வந்து கீப்பிங் பண்ணல அந்த இடத்துலனா டெவான் கான்வே தான் ஃபுல் டைம் கீப்பராக இருக்க முடியும். ஸோ வேறு எந்த கீப்பரும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு டெவான் கான்வே ஆட வைக்க அந்த இதில் வாய்ப்புகள் இருக்கும். இல்லைனா ருத்ராஜ் மேக்ஸிமம் வந்துட்டு அவர்கிட்ட லீக் டோர்னமெண்ட்ஸ்லாம் கீப்பிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கேயும் அவரை கீப்பிங் பண்ண வைப்ப சான்ஸ்கள் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.